வணக்கம் வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பன்னீரை வச்சு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு டிஷ். இதுக்கு பேலியோ பன்னீர் பிரியாணின்னு பேர் வச்சுக்கலாம். நார்மல் பிரியாணியில் ரைஸை வச்சு செய்வோம்ல, ஆனால் இதில் பன்னீர்லேயே செய்ய போகிறோம். இது அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 200 கிராம் பன்னீர், ஒரு தக்காளி, நீலவாக்கில் நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சமாக புதினா, 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு குடமிளகாய் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, சோம்பு, கொஞ்சம் நெய். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நெய் காஞ்ச உடனே சோம்பு போடுறேன். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு தான் இருக்கும். இதில் டெய்லி பன்னீர் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கும் போர் அடிக்காது. இப்போ தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ புதினாவை சேர்க்குறேன். இது பேலியோவில் இருக்கவங்க தான் சாப்பிடணுன்னு கிடையாது. இது நம்ம நார்மல் ஃபுட்டில் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் தான், கடக்கடன்னு ஆகிடும். பிரியாணி மசாலா போடுறேன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் போடணும்னு கணக்கு இல்லை. மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை சேர்க்குறேன். குடமிளகாய் போட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பன்னீரை சேருங்க. பன்னீர்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், அது வேகிற அளவுக்கு. இப்போ இந்த பன்னீரை சேர்க்க போகிறேன். இப்போ குடமிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும் கிடையாது. இதில் பன்னீர் கூட நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பீன்ஸ், கேரட்டு
சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். மட்டன் இல்லை, சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம். சிக்கன் வந்து பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதை வேக வச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் அதில் சிம்மில் வச்சுக்கிறேன். மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. லெமன் தேவைப்படாது, கொஞ்சமாக தானே போகிறோம். நம்ம தயிர் வேறு சேர்த்துட்டோம்ல, அதனால் நமக்கு லெமன் தேவைப்படாது. தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. என் பொண்ணு டேஸ்ட் பார்த்துட்டா நல்லா இருக்குதா. எனக்கு இங்கே நல்லா வாசம் வந்துடுது. நீங்களும் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல. பார்த்து ரொம்ப கிளறி விடாதீங்க, பன்னீர் உடஞ்சிடும். மசாலா வர போட வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். இது ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு இது இருக்கும். ஏன்னா இது ஒரு குடமிளகாய் இருக்குது, 200 கிராம் பன்னீர் இருக்குது. ஒரு மீலுக்கு வந்து இது ஓகே. நார்மல் டிஷ்ஷில் இருக்க ஒரு நார்மல் டயட் சாப்பிட்றவங்க வந்து இதை சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி எதுக்குனாலும் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பேலியோ பன்னீர் பிரியாணி ரெடி. நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.